ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோதனை தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ல்டு ரிவிவல் மீடியா மூலமாக குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலோடு கூட சோத்திரத்தோடு கூட உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆமென். இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையில் நான். இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். அவருடைய இரத்தத்தினாலே இன்னைக்கு நான் நீதிமானாக கழுவப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் பாவி அல்ல, கிறிஸ்து இயேசு என்னை நீதிமானாக பரிசுத்த ஜாதியாக என்னை மாற்றியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சிலுவையை நான் எடுக்க வேண்டும். என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிலுவை எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது போல நாமும் சிலுவை சுமக்க வேண்டும். ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கிறிஸ்தவ ஜனமே, உங்கள் சிலுவை எப்போ எடுக்க போகிறீர்கள்? இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவை எடுத்தார் அல்லவா? உங்கள் சிலுவை எப்போ எடுக்க போகிறீர்கள்? இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நீங்கள் சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும். சிலுவை எடுங்கள், சிலுவை சுமந்து பாருங்கள். அநேக மக்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக் கடவன். இயேசுவின் பின்னே வர விரும்பினால் அவர்கள் முதலாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அனுதினமும். இயேசு ஒரு முறை சுமந்த சிலுவையை நாம் அனுதினமும் சுமக்க வேண்டும்.